எதையாவது ஒரு வள்ளலார் கொள்கையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா அதை ஊரெல்லாம் சொல்லிடுங்க, அப்பதான் அதை கடைபிடிப்போம். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், காத்துல போயிடும். அது இந்த பிரசவ வைராக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நம்ம எல்லாம் நியூ இயருக்கு வைராக்கியம் எடுப்போமே, இந்த வருஷத்துல இருந்து இன்னையில இருந்து அப்படிமோ ஒரு 3 நாள் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் 4வது நாள் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த பிரசவ வைராக்கியம் அதுதான். பிரசவ வழியில துடிக்கும் போது புருஷனை கண்ணா பின்னா திட்ட வேண்டியது. குழந்தை பிறந்த அடுத்த வினாடி அவர்கிட்ட காமிச்சிட்டீங்களா, அதுதான் பிரசவ வைராக்கியம். நம்மளுடைய வைராக்கியங்களும் அதுதான். சன்மார்க்கத்துல வள்ளலாருடைய கொள்கைகளை எல்லாம் நம்ம அப்படிதான் பிரசவ வைராக்கியமா தான் வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் நம்ம உண்மையான வைராக்கியமா எப்படி மாத்துறது? நான் என்னை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் நாயன்மார்கள் வரலாறு படிக்க சொல்லுவேன். நாயன்மார்கள் வரலாறு படிங்க. நாயன்மார்கள் எல்லாம் பெரிய புத்திசாலி எல்லாம் கிடையாது, பெரிய அருளாளர்கள்லாம் கிடையாது. எல்லா நாயன்மார்களும் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க, அல்லது சரியான ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவர்கள் ஒரே ஒரு கொள்கை, நிறையெல்லாம் இல்லை, ஒரே ஒரு கொள்கை. துணியெல்லாம் துவைச்சதுக்கு அப்புறம், ஊர்ல இருக்கிறவனோட துணியெல்லாம் துவைச்சதுக்கு அப்புறமா தான் அவர் சாப்பிடுவாரு. அப்படி ஒரு நாயன்மார். விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் அவரு அடுத்த வேலைக்கு போவார். அப்படி ஒரு நாயன்மார். இந்த நாயன்மார்கள் வரலாறுலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கும். ஆனா அந்த கொள்கை உயிர் போனா கூட அந்த கொள்கையை மீற மாட்டாங்க, உயிர் போனா கூட. அப்ப நம்ம சன்மார்க்கத்தில் இவ்வளவு கொள்கைகள் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொள்கை யாராவது எடுத்திருக்கிறோமா? ஒரே ஒரு கொள்கையை யாராவது எடுத்திருக்கிறோமா? அப்படிதான் நான் கேட்பேன். அப்படிதான் நான் என்னை நானே கேட்டுக்கொண்டது. அப்போ ஒன்னையாவது நம்ம எடுத்திருக்கிறோமா? உயிர் போனா கூட அந்த ஒரே கொள்கை. பாபுன்னா 4 மணிக்கு எந்திரிச்சுருவாயா, கடிகாரத்தை மாத்தி வச்சுக்கலாம், வேற எதுவுமே கடைபிடிக்கலாம் கூட பரவாயில்லையா. இந்த ஒரு கொள்கையை கடைபிடிச்சா கூட நாயன்மார்கள் அடைந்த நிலையை நம்ம அடையலாமே இல்லையா? அப்ப அந்த நடைமுறைப்படுத்துவது அப்ப என்ன பண்றது அப்படின்னா, நான் தான் ஒன்னொன்னா எல்லாரும் சன்மார்க்கத்தில் அப்பெல்லாம் பெரியவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, மூத்த சன்மாரிகள்லாம் இந்த கோபத்தை விடுவதை பத்தி தான் பேசுவாங்க. கோவப்படாம இருக்கணும், கோவப்படாம இருக்கணும். நான் உள்ள பயங்கரமா கலாச்சிருவேன். கோவப்படாம இருந்தீங்கன்னா நீங்க மனுஷன் தானே. மனுஷன்னா கோவம் வருமா வராதா? வருமா வராதா? உண்மையை சொல்லுங்க, நிச்சயமா வரும். அப்ப என்ன மனுஷன் தானே, மனுஷன்னா கோவம் வரதானே செய்யும். கோவப்படாம இருந்து கஷ்டமான விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்காக 10 வருஷம் 15 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 10 வருஷமா 15 வருஷமா கோவப்படக்கூடாதுங்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இது எதுக்கு இந்த முயற்சி? விட்டுடுங்க. சின்ன சின்ன விஷயமா எடுத்துக்கலாமே, சின்ன சின்ன விஷயமா எடுத்துக்கலாமே இல்லையா? என்ன சின்ன விஷயம்? இப்ப இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், நித்திய கர்மம், இதுல ஏதாவது ஒண்ணு. ஜீரக சம்பா அரிசி தான் சாப்பிடணும்னு வள்ளலார் சொல்றாரு இல்லையா? நான் இனிமே ஜீரக சம்பா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சின்னதா ஒரு கொள்கை எடுத்துக்கோங்க. எதுக்கு ரொம்ப பெருசா எடுத்துக்கிறீங்க? சின்ன சின்னதா எடுக்கணும். கோவப்பட மாட்டேங்கிறது ரொம்ப பெரிய கொள்கை, ரொம்ப கஷ்டம். அது என்ன, மனுஷனா இருந்தா கோபம் வரதான் செய்யும். நான் அதை சொன்னேன், சரி கோவப்படுங்க. கோவப்பட்ட உடனே கோவப்பட்டுட்டோம்னு தெரியுது இல்லையா? அப்ப யார்கிட்ட கோவப்பட்டோமோ அது அவங்களாலேயோ நம்மளாலேயோ எது வேணாலும் காரணம் அல்லது ஆதி யாராவது இருக்கட்டும், அவங்கள்ட்ட உடனே ஒரு மன்னிப்பு கேட்கிற வழக்கத்துக்கு வாங்க. என்ன கோவப்பட்டுட்டேன் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, கோவப்பட்டுட்டேன் ஐயா உங்ககிட்ட அப்படி நம்ம உடனே அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த கோவம் எவ்வளவு நேரம் நிக்க போகுது? அவ்வளவுதான். அந்த மன்னிப்பு எப்ப கேட்போம்? நம்ம யாரும் யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறதே இல்லை. நம்மள்ட்ட என்ன இருக்கு? ஈகோ, ஆணவம் இருக்குதா இல்லையா? எனக்கு நிறைய இருக்கு. அந்த ஆணவத்தினால மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம். அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் தப்பு பண்ணிருக்கிறார், நம்ம தப்பு பண்ணிருக்கிறார், அதெல்லாம் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஐயா ரொம்ப சாரி, நான் தெரியாம கோவப்பட்டுட்டேன் ஐயா, நான் கோவப்படக்கூடாது, கோவப்பட்டுட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா அவர் கோபம் அங்க இறங்கிறோம், நம்ம கோபம் இறங்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ரோட்ல ஒருத்தன்கிட்ட அப்படியே வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது குறுக்க ஒரு சைக்கிள்